பிரின்சஸ் ஐலாண்ட்ல இப்போ பார்க்க போறோம். மார்னிங் 6க்குலாம் எழும்பியாச்சு. 8 o'clock டிரைவர் பிக் பண்ண வருவான்னு சொல்லிட்டாங்க. ஷேரிங் பேஸ்னால அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம வந்தாகணும். நாங்களும் கரெக்டாக 8 o'clockலாம் கிளம்பி இருந்தாச்சு. கிளம்பி இப்போ வந்து டேரெக்டாக பிரின்சஸ் ஐலாண்ட் இருக்கிற பிளேஸ்க்கு நாங்கள் போகலை. அதாவது தேர்டாக வந்தது தான் எங்கள் ஹோட்டல் ஸ்டாப்பு. இன்னுமே அடுத்தடுத்த ஹோட்டலுக்கு போய் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக தான் சேர்ந்து ஒரு 9:30 கிட்ட தான் அந்த ட்ரிப்போட பிளானே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. பிரின்சஸ் ஐலாண்ட் போகிறோன்னு சொல்லிட்டாங்க. பட் எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க, எங்கெங்கே இது பண்ணுவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கீழே இறங்க சொன்னாங்க. பிரின்சஸ் ஐலாண்ட் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களாம் கீழே இறங்க சொன்னாங்க. வேனில் இருக்கிற எல்லாருமே இறங்கலை. ஒரு 10 members கிட்ட இறங்கிட்டோம். இங்கேருந்து க்ரூஸ் போகுது. இந்த க்ரூஸில் ஏறி அவங்கவுங்கள வந்து பிரின்சஸ் ஐலாண்டில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். க்ரூஸில் போவோங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணுவோம் தான் நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் எதிர்பாராமல் ஒரு ரெயினும் வந்துட்டு. பட் ரொம்ப இல்லை, சின்ன தூறல் மாதிரி தான் போட்டிருந்துச்சு. பட் செம்ம குளிர், செம்ம சில்லாக இருந்துச்சு. சன்னியே கிடையாது. இந்த க்ரூஸ்க்கு ஸ்டாப்புக்கு வரும்போது வந்து ஒரு 10 o'clock இருக்கும். இங்கேருந்து க்ரூஸ்க்கு வந்து 10 o'clock கிட்ட வந்துட்டோம். 10 o'clockலேருந்து ஒரு 12:30 வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க நம்ம பிரின்சஸ் ஐலாண்ட் போகிறதுக்கு. எங்களுக்கான டேபிளில் நாங்கள் உட்காந்துட்டோம். உட்காந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் ஓனாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே டைம் போயிட்டு க்ரூஸில் வந்து நல்லா இருந்துச்சு. பட் லைட்டாக அப்படியே ஷேக்காக நம்மளுக்கும் தலை சுற்றுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. பட் நல்லா இருந்துச்சு. வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டேன். இந்த சீயோட நேம் வந்து மர்மரா. இஸ்தான்புல்ல 5th smallest district அடலார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பிரின்சஸ் ஐலாண்ட் மார்க் ஆகிருக்கு. இங்கே க்ரூஸ் போகும்போதே நிறையா கார்கோ ஷிப்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்கே க்ரூஸ்குள்ளே எனக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா, ஒன்று வந்து ஃபுல்லாக இப்படி பார்த்துக்கிட்டே வியூ பார்த்துக்கிட்டே வர்றது. இன்னொன்று என்னென்னா அங்கே உள்ளேயே நல்லா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இது வச்சுருந்தாங்க. பிரின்சஸ் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அந்த இதுக்கெலாம் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை ஃபஸ்ட்டு வந்து ஜெர்லின் பாப்பாவுக்கு மட்டும்தான் போடுறதா இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கும் பிடிச்சிட்டனால நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் போடுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியல. ஒரு போரிங்காகவும் இல்லை, நல்லா சூப்பராக போணுச்சு. போர் அடிச்சதுனாலும் நாங்கள் அப்படியே வெளியே போய் நல்லா வியூ பார்த்துட்டு அந்த மாதிரியே போயிடுச்சு. நல்லாவே இருந்துச்சு. லஞ்ச் எங்களுக்கு க்ரூஸ்குள்ளே தான், அது வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இந்த 12:30 கிட்ட நாங்கள் பிரின்சஸ் ஐலாண்டில் இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே வந்து ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்பி ஒரு 2 o'clock 1:30 நம்ம க்ரூஸ்குள்ளே வந்துடணும். 2 o'clock கிளம்பிடும். இங்கேருந்து ஃபுல்லாக மவுண்டெயின் வியூஸ் தான். ஸோ மவுண்டெயினில் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு ரைட்லேயே போகலாம். அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்ணி ஏற்றிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இதில் ஏறினோம். இப்போ வந்து நாங்கள் பிரின்சஸ் ஐலாண்ட் சிட்டி டூர் போகிறதுக்காக தான் ஏறியிருக்கோம். நம்ம மலை மேலே ஏறியிருப்போம். பட்டு பஸ்ஸு வேன் அந்த மாதிரி தான் ஏறியிருப்போம். இந்த மாதிரி சின்ன வெஹிக்கிளில் ஏறுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா குதிச்சு சூப்பராக போணுச்சு. அவங்களுமே நல்லா ஓட்டிகிட்டு போனாங்க. ஸோ போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளார்ஸு ட்ரீஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. வீடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே. அப்புறம் எல்லா வியூஸும் பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் அப்படியே அதே வெஹிக்கிளில் திரும்பி கீழே இறங்கி வந்துட்டோம். அண்டு அடுத்து ஏதாவது சாப்பிட்லாம், அங்கே ஏதாவது சும்மா ஜூஸ் மாதிரி குடிக்கலாம், டீ மாதிரி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 2 o'clock கிட்ட நாங்கள் க்ரூஸில் ஏறியாச்சு. க்ரூஸ் கிளம்பிட்டு இங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு உள்ளேயே நான் கரெக்டாக ஒரு 5:30 கிட்டே நம்மளை வந்து அதே இடத்துல எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ பிரின்சஸ் ஐலாண்ட் 2 செமையாக முடிஞ்சிச்சு. அதில் நான் வரும்போச்சுலேயும் நாங்கள் மார்க்கோ கூட ஃபோட்டோ எடுத்தோம். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் நாங்கள் இறங்கி முடித்தோடனே எங்களை இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. க்ரூஸ்லேருந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே கைடு வந்து நின்றுட்டு இருந்தாங்க வேன் பக்கத்தில். ஸோ அவங்க வந்து வேனில் ஏற்றாமல் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இது ஒரு பிராண்ட் ஷோரூம்னே தெரியாது. ஏதோ ஒரு குகைக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. நாங்களும் சரி வாங்க எல்லோரும் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போனோடனே எங்களை வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார சொல்லியிருந்தாங்க. நல்லா தேட்டர் சீட் மாதிரிலாம் இருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு அந்த இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு ஏதோ ஃபேஷன் வாக் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு சரி என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னோன்னு வேகமாக ஒவ்வொருத்தராக வந்து ஃபேஷன் வாக் பண்ணாங்க. எதுக்குடான்னு பார்த்தோன்னா லெவின்சன் பிராண்ட் ஜாக்கெட்டோட ஆட் போல் அது வாங்குறதுக்காக நம்மளை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அங்கே அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சுட்டு எங்களுக்கு. இன்றைக்கி வந்து இஸ்டான்புல் சிட்டி டூர். இஸ்டான்புல் சிட்டி டூர் மட்டும் சொல்லியிருக்காங்க. நேற்ற மாதிரி க்ரூஸில் போவோமா என்ன எதுங்கிறது எங்களுக்கு தெரியலை. 7 o'clock போல் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கரெக்டாக 8 o'clock 8:30 கிட்ட நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். டிரைவர் பிக் பண்ண வந்துடுவாங்க. ஷேரிங் தான் இன்றைக்கும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கெல்லாம் போனோங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் இறங்கினோன்னே முதல் ஸ்டாப் வந்து எங்களுக்கு இங்கே தான், ப்ளூ மாஸ்க் பக்கத்தில். ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் வேன் வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கேருந்து அப்படியே இஸ்டான்புல் சிட்டி சுட்டூர்னால இங்கேருந்து நடப்பயணம் தான் போல் ஃபுல்லாகவே. ஸோ ப்ளூ மாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட கைடுன்னு ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க. எங்கள் வேன் மெம்பர்ஸ் எல்லாருமே மொத்தம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஃபேமிலியாக வந்திருக்காங்க அவங்களும். அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் அப்படியே போவோம். முன்னாடி கைடு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அவர் முதலே சொல்லிட்டாரு இப்படி இங்கே தான் சிட்டி டூர்னால இங்கே தான் இடமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வேன் வந்து கரெக்டாக 5:30 தான் நெக்ஸ்ட்டு வரும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். 5:30 அப்புறம் தான் உங்களை ஹோட்டலில் கொண்டு ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்றைக்கின்னு பார்த்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. குளிரும் சொல்ல முடியாது, அதே டைம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாஸ்க் போகிறதுக்கு முன்னாடி தலையில் வந்து ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன்னு தெரில, நான் கொண்டு போகலை. ஸோ அங்கேயே இதை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஒரு ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் கொடுத்துருந்தாங்க. அதாவது கொண்டு வராதவங்களுக்கு கேர்ள்ஸ் மட்டும் கம்பல்சரி இது தலையில் நம்ம முக்காடு போட்டுட்டு தான் வரணும். இங்கே ரொம்ப பெரிய மசூதி. ஃபுல்லாக அவ்வளோ அழகாக லைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன் எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாஸ் ஃபுல்லாகவே ஒரு 260 விண்டோஸ் இருக்குமா. நல்லா நேச்சுரல் லைட் வர மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 600 வருஷம் கிட்ட நினைக்கிறேன். 1600 கிட்டேயே அது கெட்ட ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ண மாஸ்க் இது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஷூஸு எல்லாமே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கழட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி ரிட்டன் போகும்போது அதை போட்டுட்டு திரும்பி இன்னொரு வேலை வந்து எக்ஸிட் உண்டு. ஸோ இதை முடிச்சுட்டு எங்களுக்கு இன்னொன்றும் மாஸ்க்கு தான், அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ப்ளூ மாஸ்க் வந்து ரொம்ப ஒரு 2 hours கிட்டேயே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பார்க்குற ரொம்ப பெருசு, ரொம்ப உள்ளே போயிட்டு அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம பெருசு. ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வெளியே வந்து அங்கேயும் ஒரு சில பிளேசஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கே ஷூட்டிங் வேறு நடந்துகிட்ருக்கும் போல். ஸோ அந்த ஆப்போசிட் மாஸ்க்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகல, நடந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா லஞ்சு, அங்கேயும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெயிலே என்னதான் இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஆகிட்டு ரொம்ப டயர்டாகவும் ஆன மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாக ஒரு ஃபுல் டேங்கிறது முடியலை. அதாவது ஆஃப் டே அந்த மாதிரி இருந்திருந்தால் ஒன்றும் பெட்டராக தெரிஞ்சிருக்கும். ஃபுல் டே அதுவும் நடந்தே போகிறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் ஓரளவில் நல்லாவும் இருந்துச்சு நடந்தே போகிறனால எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸும் லஞ்ச் முடிச்சுட்டு, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போல், உள்ள மியூசியம் மாஸ்க்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து எங்களோட கைடு வந்து அவர் பேசுகிறது கேட்கணும், நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப பெரிய இடம். ஸோ எல்லோரும் வந்து ஒவ்வொரு இடத்துல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த மைக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பேசுகிறத நம்ம கேட்கணும், நம்ம எங்கேயும் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நம்ம போகிற இடத்த பற்றியும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவர் பின்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம பெருசான
ஸோ உள்ளே வந்து வே ஃபுல்லாகவே மாஸ்க்கு போகிற மாதிரியே தெரியாது. ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே தான் போன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. ஏன்னா அதாவது லஞ்சுக்கு அப்புறம் இந்த பிளேஸை முடிக்கிறதுக்குமே எங்களுக்கு வந்து ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் கிட்ட ஆயிருக்கும். உண்மைக்குமே நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சும்மா எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்பப்போ நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் கொடுத்தா தான் போதுமே. ஸோ டயர்ட் இல்லாமல் ரொம்ப தூரம் வாக் பண்ணி எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். அதாவது ஓல்டு வாட்சஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே அந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் காமிக்கிறேன். இஸ்டான்புல் சிட்டி டூருங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே மாஸ்க்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பிளேசஸ் மாஸ்க்கு, லாஸ்ட்டாக ஒரு பிளேஸ் வந்து கிராண்ட் பஸார் போனோம். ஸோ நான் கிராண்ட் பஸாரில் எடுத்த வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே பேலஸும் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து சானாபாத் எடுக்கிறது, அவங்களோட அந்த ராஜாக்களோட ரூம்ஸு, அதுக்கப்புறம் அவங்க க்ரியேட் பண்ண எல்லாமே இருந்துச்சு. க்ரௌடும் அதிகம். அண்டு நம்ம ஷேரிங்கில் வந்தனால ஸோ அவங்க கொடுக்குற டைம் தானால அப்படியே மூவ் ஆகிட்டே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சரியாக பார்த்தோமான்னு தெரில. ஆனால் ஓகே பேலஸ் தானே, எல்லாம் பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருந்தோம். ஸோ இந்த பேலஸ் ஃபுல்லாகவுமே டைல்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே டைல்ஸ் தான். அண்ட் உள்ளே போனோன்னு வைங்களேன், எங்கேயோ போன மாதிரி இருக்கும், எங்கேயோ இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். எங்கேயோ இறங்குவோம், எங்கேயோ ஏறுவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு வே ஃபுல்லாகவே. அவர் நிறைய எங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தார் இந்த இடத்த பற்றி, இங்கே இருக்கிறவங்கள பற்றி. பட் நான் அதை சரியாக கவனிக்க முடியல. ஏன்னா அந்த காதில் இருக்கிறது இறங்கி இறங்கி வந்தனால அதை நான் கழட்டியே வச்சுட்டேன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இவர் மனுஷனா, உண்மையான மனுஷனா இல்லை மெழுகு பொம்மையான்னு தெரில, அப்படியே உண்மையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் உண்மையாக அந்த கோல்டன் பீச்லலாம் இருக்கிற மாதிரி இவரை சிரிக்க வைக்கிற மாதிரி அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாரோ அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு மெழுகு பொம்மை தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து இதான் ஃபைனலாக போன இடம், சோஃபியான்னு ஒரு மாஸ்க்கு, ஹேகியா சோஃபியாங்கிற மாஸ்க்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். மாஸ்க்கு தான், பட் எல்லாமே ஃபுல்லாக அந்த கேவுக்குள்ளே போகிற ஃபீல் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஹேகியா சோஃபியா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓல்டர் சர்ச்சாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சர்ச்சிலேருந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஹேகியா சோஃபியாங்கிற ஒரு மாஸ்க்கை. இது வந்து ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தோலிக் சர்ச்சாக இருந்திருக்கு. அப்புறம் ஒரு 1400 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1953 அந்த டைம் வரைக்குமே இது வந்து ஒரு மியூசியமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து 1953லேருந்து ஒரு 20 இப்போ ப்ரெசன்ட் வரைக்குமே ஒரு மாஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த கலர்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த டே இப்படியே முடிஞ்சிட்டு இஸ்டான்புல் சிட்டி டூர் செம்ம டயர்டாக முடிஞ்சிச்சு. அது ஒன்று தான், மற்றபடி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து சூப்பராகவே போணுச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.